எல்லாமே தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம எண்ணம் வருதோ, என்ன சிந்தனை வருதோ அதுதான் தலையெழுத்து. பேனால் தான் எழுதணுன்றது இல்லை. எனக்கு இது நடக்கும், எஸ் நடக்கும். நடக்காது, நடக்காது. நான் இப்படி தான் வாழ்வேன், அப்படி தான் வாழ்வேன். இல்லை நான் இந்த வாழ்க்கையை மாற்ற போகிறேன், எஸ் மாற்ற போகிறோம். என்ன நம்ம நினைக்கிறோமோ, என்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதுதான் தலையெழுத்து அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களை நான் இந்த மாதிரி பார்க்குறேன். தலையெழுத்து அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றது தான் நம்முடைய வாழ்க்கையாக அமையுது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அது அடுத்தவங்கள நினச்சா இருந்தாலும் சரி தான். இவங்க என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் நடந்துக்குருவாங்க. இவங்க இந்த மாதிரி தான் என்னை நினைக்கிறாங்க, ஆமாம் அவங்க அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. நம்ம என்ன நம்மளுடைய தலையில் எண்ணத்தை கொண்டு வரோமோ, எண்ணங்களை கொண்டு வரோமோ, எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நடக்குது. அதுதான் தலையெழுத்து. நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சா ஜெயிச்சிருவோம். இந்த செயல் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும், செய்ய முடியாது அப்படின்னா செய்ய முடியாது. இதைத்தான் நான் பார்க்குறேன், இப்படி நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?